பாட்டியின் இனிப்பு உருண்டை. ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பசுமையான வயல்கள், பசுமையான மரங்கள், பசுமையான சிரிப்புகள் அனைத்தும் இருந்தன. அந்த கிராமத்தில் மீனா என்ற ஒரு குட்டி பெண் இருந்தாள். மீனாவுக்கு மிக பிடித்த இடம் என்ன தெரியுமா? அவள் பாட்டியின் வீடு. பாட்டியின் வீடு. பாட்டி எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார். அவள் எப்போதும் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவார், பாடல் பாடுவார், மேலும் சுவையான இனிப்புகள் செய்வார். மீனாவுக்கு பாட்டியின் இனிப்புகள் மிகவும் பிடிக்கும். சிறப்பாக பாட்டி செய்யும் உருண்டை, அதுதான் அவளுக்கு பிடித்தது. இனிப்பு ஆசை. ஒரு நாள் மீனா பள்ளியில் இருந்து வந்ததும் பாட்டியிடம் ஓடி வந்தாள். பாட்டி, எனக்கு இனிப்பு சாப்பிடணும். உன் உருண்டை தருவியா என்று கேட்டாள். பாட்டி சிரித்தார். சரி குட்டி, உருண்டை செய்ய வேண்டுமென்றால் முதலில் உனக்கு சில வேலைகள் இருக்கிறது. அதை பூர்த்தி செய்தால்தான் உனக்கு உருண்டை கிடைக்கும். மீனா கண்களை பெரிதாக்கி கேட்டாள். என்ன வேலை பாட்டி? வேலைகள் தொடக்கம் பாட்டி சொன்னார். முதல் வேலை, வயலில் இருந்து சோளம், நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வா. மீனா ஓடிக்கொண்டு வயலுக்குப் போய் சோளம், நிலக்கடலை எடுத்து வந்தாள். பின்னர் பாட்டி சொன்னார், இரண்டாவது வேலை, கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வா. மீனா சிறிய குடுவையிலே தண்ணீர் எடுத்து வந்தாள். உருண்டை செய்வது. இப்போது பாட்டி உருண்டை செய்யத் தொடங்கினார். முதலில் அவர் கடாயில் வெல்லம் போட்டார். அது உருகி பொன்னிறமாக மாறியது. பின் நிலக்கடலையை வறுத்தார். சோளத்தை நசுக்கியார். வெல்லம் சூடானதும் அதை கலந்தார். அந்த வாசனை கிராமமெங்கும் பரவியது. மீனா